நாவல் பழம் விதை, தாமரைப்பூ ஹேர் ஆயில். எத்தனையோ ஹேர் ஆயில் வாங்கி ட்ரை பண்ணியும், முடி ரொம்ப வருஷமா ஒரே அளவிலே இருக்கு. பின்னல் மேல மட்டும் அடர்த்தியா இருக்கு. போக போக ரொம்ப மெலிசா இருக்கு அப்படின்னு கேட்டவங்களுக்கு, நம்ம கஸ்டமைஸ் பண்ணி குடுத்த ஹேர் ஆயில் தான் இது. 4 மாசத்துல ஹேர் திக்னஸும் இம்ப்ரூவ் ஆகி, ஹேர் குரோத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்குன்னு ரிசல்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப இது எப்படி பண்றதுன்றத சொல்றேன். 2 சின்ன சைஸ் தாமரைப்பூ எடுத்து, அதோட இதழ மட்டும் பறிச்சு, வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்ப இது கூடவே 10 பன்னீர் ரோஸையும் அதே மாதிரி இதழ மட்டும் பறிச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஈரம் இல்லாம காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாவல் பழ விதையோட பவுடர் எடுத்திருக்கேன். இந்த விதையில எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. சொல்லப்போனா ரொம்ப மெயினான இன்கிரீடியன்ட்டே இந்த ஹேர் ஆயிலுக்கு இதுதான் சொல்லலாம். 300 எம்எல் அளவுக்கு செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 200 எம்எல் அளவுக்கு செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல தாமரை பூவையும், பன்னீர் ரோஸையும் சேர்த்து தண்ணி எதுவும் விடாம கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி அரைச்சிட்டு சேர்க்கிறப்ப அந்த நியூட்ரியன்ட்ஸ் இன்னும் நல்லா இறங்கும் ஆயில்ல அதுக்காக தான். இப்போ ஒரு இரும்பு கடாயில நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பூவ ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு, இது கூடவே நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு, நெக்ஸ்ட் கோகோனட் ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா அடுப்ப ஆன் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணுங்க. இரும்பு பாத்திரம்ன்றதால ஹீட் வந்து நல்லாவே ஏறும் இதுல. ஒரு 20 நிமிஷம் இத நல்லா கலந்து விட்டு ஹீட் பண்ணீங்கன்னா, இந்த சத்து ஃபுல்லா நல்லா அந்த ஆயில்ல இறங்கும். மெயினான விஷயமே நம்மளோட ஓன் ஸ்கேல்ப் டைப் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ சூஸ் பண்ணி ஆயில் வந்து பிரிப்பேர் பண்றது தான். அப்பதான் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம சேர்த்திருக்க பூ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டார்க் ப்ரவுன் கலர்ல இந்த மாரி மாறி வரும். அப்ப அந்த சத்து ஃபுல்லா அந்த எண்ணெயில இறங்கிருச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இத நல்லா அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில்ல நல்லா தொடச்சிட்டு, அதுல இத ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெள்ள துணியில நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த நாவல்பழம் விதையோட பவுடர சேர்த்துட்டு, நல்லா முடிச்சு போட்டு இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க அந்த பாட்டிலுக்குள்ளேயே இதையுமே சேர்த்துட்டு, ஒரு 10லருந்து 15 நாள் இந்த பாட்டில வெயில் படுற மாதிரி வச்சு எடுங்க. 15 நாளுக்கு அப்புறமா இந்த ஹேர் ஆயில நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ஹேர் ஆயில நீங்க யூஸ் பண்றப்ப, உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் கேஸ்டர் ஆயில் வந்து இதில சேர்த்துக்கோங்க. நார்மல் கேஸ்டர் ஆயிலுமே நீங்க யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, உங்களோட முடியோட வேர்ல படுற மாரி நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஒரு 3 டூ 4 மினிட்ஸ் ஸ்கேல்ப்ப நல்லா மசாஜ் பண்ணுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கேல்ப் டைப் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி பவர்ஃபுல்லான இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் நான் பிரிப்பேர் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கும் உங்களோட ஓன் ஸ்கேல்ப் டைப்க்கு ஏத்த மாதிரி ஹேர் ஆயில் வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.